மார்னிங் ஆஸ் யூஷுவல் டீ குடிச்சிட்டு கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கீழே போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசாக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டு டு டூ டொமேட்டோ சட்னி. ஸோ டொமேட்டோ சட்னிக்கு ஸ்லோலி ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஆனியன். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேட் டு டூ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு. ஸோ டைம் இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கார்டன்லேருந்து வந்தாச்சு. ஸோ டொமேட்டோ செமி கிரேவி தான் பண்ணுறேன். தட் இஸ் குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு டூ இட். அண்ட் தோசாக்கு இட் வுட் ஆட் குட் காம்பினேஷன். ஸோ பண்ணிவிட்டு டக்குன்னு ஒர்க்குக்கு போகணும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி 9 o'clock now. Slowly கொஞ்சம் கொஞ்சமாக I've planned to share my routine along with the recipes. சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் இருக்கும். ஸோ எவ்ரிபடி கேன் ஹாவ் அ லுக் அட் இட். அதே மாதிரி simultaneously started to add my day routine as well. So this is the first step. So keep supporting us. ஸோ டொமேட்டோ யூஸ்வலாக கிரைண்ட் பண்ணியும் பண்ணலாம், சாப் பண்ணியும் பண்ணுவேன். பட் இன்றைக்கி ஆஸ் பர் மை மூட் ஐ வாண்டட் டு கிரைண்ட் இட் அண்ட் டூ இட். ஸோ குயிக்காக பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு மோட்டோ. ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு குயிக்காக சட்னி பண்ண போகிறேன். ஸோ ஒன் சைட் தோசா அண்ட் சட்னி ரெண்டுமே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. தோசை நல்லா மொறு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ சட்னி போட்டுட்டு குயிக்காக சாப்பிட்டுட்டு அப்படியே லெட்ஸ் கெட் பேக் டு த ஒர்க். ஸோ ஒர்க் ஆரம்பித்து அப்படியே டைம் போகிறதே தெரியாது. மணி பார்த்திங்கன்னா மணி 2:30. ஸோ ஜஸ்ட் கேம் பேக் டு ஹேவ் சம்திங். பார்த்திங்கன்னா நாகப்பழம் கொஞ்சோண்டு இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் ராக் சால்ட் அப்படியே தூவி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நேச்சரை பார்த்துட்டு லன்ச் முடிச்சுட்டு அகெயின் பேக் டு ஒர்க். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு அகெயின் see you later.